தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை அடுத்த வாரம் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுவதற்கு தமிழக அரசு தரப்பில் பல்வேறு அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்திய ஆளுநர் அறிவிப்பில் போது தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது அந்த அறிவிப்புக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்து நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இந்த விவகாரத்தில் தற்போது தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் மதன் இணைப்பில் இருக்கிறார். மதன், தற்போது தமிழக அரசு தரப்பில் என்ன விதமான மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது? இந்த வழக்குடைய பின்னணி என்ன? இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யவில்லை. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவர் தான் தற்போது இது தொடர்பாக நேற்று உத்தரவு பிறப்பித்த அதே நீதிபதி அடங்கிய அமர்வு முன்பு முறையிட்டார். அதாவது நேற்றைய தினம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி அனைவருக்கும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் உணவுப் பொருட்கள் மற்றும் 1000 ரூபாய் ரொக்கப்பணம் பரிசு தொகை வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருந்தது. அதுபடி பொறுத்து வந்தது. ஆனால் அதனை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கோவையை சேர்ந்த சமூக ஆர்வலர் டேனியல் ஜேஸ்டாஸ் என்பவர் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கார். அதாவது வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள் மட்டுமே இது போன்று பரிசு தொகை வழங்க வேண்டும். ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிக்கும் விதமாக அனைவருக்குமே இது போன்று 1000 ரூபாய் வழங்குவது மக்களுடைய வரிப்பணத்தை வீணடிப்பது போல் உள்ளது. எனவே அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நேற்றைய தினம் விசாரித்த நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அடங்கிய அமர்வு தமிழக அரசுக்கு இந்த ஒரு செயலுக்கு கடும் கடன் தெரிவித்தார்கள். அதாவது தமிழகத்தில் பல உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட நிலையில் ஏற்கனவே பல கடன்கள் உள்ள நிலையில் இது போன்று அவசியம் இல்லாமல் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் எதற்காக 1000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்படுகிறது என்று கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பரிசு தொகை வழங்குவதென்றால் அது கட்சி நிதிகள் வழங்கினால் அது நீதிமன்றம் தலையிடாது. அரசு இது போன்ற ஒரு கொள்கை முடிவு எடுத்தால் அது தவறாக இருந்தால் நீதிமன்றம் தலையிட முடியும் என்று தெரிவித்து நேற்றைய தினம் ஒரு முக்கியமான உத்தரவை பிறப்பித்தார்கள். அதாவது இது போன்ற வெள்ளை அட்டை கொண்ட மேல்தட்டு மக்களுக்கு இது போன்ற 1000 ரூபாய் வழங்கக்கூடாது என்று நேற்று ஒரு உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இந்த உத்தரவை எதிர்த்து இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சத்யநாராயணன் மற்றும் ராஜமாணிக்கம் அடங்கிய அமர்வு முன்பு அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் என்பவர் முறையிட்டார். அதாவது நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு நியாய விலைக் கடை அருகிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் பொங்கல் பண்டிகை என்று தமிழக நாளாகும். இது தொடர்பாக தமிழக அரசு எடுக்கும் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது. அனைவருக்குமே இது போன்ற பாகுபாடு இன்றி 1000 ரூபாய் வழங்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதற்கு முன்னதாகவே இது போன்று மேல்தட்டு மக்களும் பலர் இது போன்ற 1000 ரூபாய் பரிசு தொகை பெற்றுள்ளார்கள். எனவே அவர்கள் சிலர் பெற்றுள்ள போது அனைவருக்கும் வழங்க வேண்டும், தேவைப்படர் பெற்றுக் கொள்ளலாம், அதில் நீதிமன்றம் தலையிடக்கூடாது என்று அவர் முறையிட்டார். ஆனால் இது போன்ற பத்திரிகை செய்தியின் அடிப்படையில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுகிறது என்பதை என்ற அந்த ஒரு வாதத்தை ஏற்க மற்ற நீதிபதிகள் இது தொடர்பாக இந்த உத்தரவில் தலையிட முடியாது, அதுக்கு தடை நீக்க முடியாது, வேண்டுமானால் இது தொடர்பாக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்து அவருடைய முறையீட்டை நிராகரித்தார்கள். அதிமுக வழக்கறிஞர் பாலசுப்ரமணியன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவில் எந்தவிதமான நேற்று நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று தற்போது நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை கொடுத்தீங்க மதன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி. பொங்கல் பரிசுகளை பெற நீதிமன்றம் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கக்கூடிய நிலையில் நியாய விலைக் கடைகளில் பொதுமக்கள் குவிந்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடைய நெல்லையிலிருந்து செய்தியாளர் சிவமணியும் கோவையிலிருந்து குருசாமியும் இணைந்திருக்கிறார்கள். அதேபோன்று மதுரையிலிருந்து செய்தியாளர் மதிவாணனும் இணைந்திருக்கிறார்கள். முதலில் நம்முடைய செய்தியாளர் குருசாமியிடம் தொடங்கலாம். குருசாமி, நேற்று அறிவிப்பு, அதற்கு பிறகு மாலையில் இந்த செய்தி அனைத்து பொதுமக்களுக்கும் சென்று சேர்ந்திருக்கும். தற்போது நீதிமன்ற கட்டுப்பாடுகள் எந்த அளவுக்கு பின்பற்றப்படுது, கள விவரங்கள் என்ன? மக்கள் எல்லாருக்குமே பொங்கல் பரிசு 1000 ரூபாயும் அந்த பரிசு தொகுப்பும் கிடைக்குதா? தேவா, தமிழக அரசு பொங்கல் பரிசாக வழக்கமாக கொடுக்கக்கூடிய பச்சரிசி, சர்க்கரை போன்ற பொருட்களுடன் 1000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. கோவையை பொறுத்தவரை கடந்த 5ஆம் தேதியன்று இந்த திட்டத்தினை அமைச்சர் SP வேலுமணி கோவையில் துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கோவையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த திட்டமானது செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. கோவையை பொறுத்தவரை மொத்தம் 10,04,000 ரேஷன் கார்டுகளுக்கு இந்த தொகையானது கொடுக்கப்படக்கூடிய நிலையில் 50% அதிகமான பயனாளிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் நேற்றைய தினம் நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறது. அதில் வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கக்கூடிய, அதாவது வெள்ளை கலரில் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் கார்டு பயன்படுத்துபவர்களுக்கு இந்த அரசினுடைய உதவித்தொகை கிடையாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து தற்போது வரை
பச்சை கலரில் பயன்படுத்தக்கூடிய அந்த ரேஷன் கார்டில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு மட்டும் பொருட்களானது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தாண்டி வறுமை கோட்டுக்கு மேலே செல்லக்கூடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் வந்து கொடுக்கப்படுவதில்லை. தற்போது ரேஷன் கடை ஊழியர்கள் இருக்கிறார்கள், நம்ம அவர்களிடமே பேசலாம். சார், மொத்தம் இங்கே எவ்வளோ ரேஷன் கடைகள் இருக்குது, எவ்வளோ ரேஷன் கார்டுகள் இருக்குது, எவ்வளோ கொடுத்துருக்கு? இங்கே 1350 கார்டு இருக்குங்க. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 350 கார்டு கொடுத்துருக்குது. இன்றைக்கி ஒரு 350 கார்டு கொடுப்போம். இன்னும் ஒரு 2 நாளில் முடிஞ்சிடும், சுத்தமாக முடிஞ்சிருங்க. நேற்று நீதிமன்றம் வந்து ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த அறிவுறுத்தல் எப்படி பார்க்குறீங்க? கோர்ட் ஆர்டர் கொடுத்தோன்னு நாங்கள் அப்போவே நிறுத்திட்டோங்க. நேற்று வந்து எல்லா கார்டுக்கும் தமிழக அரசு கொடுக்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் கொடுத்துட்டு தான் இருந்தோம். நேற்று கோர்ட் ஆர்டர் கொடுத்தோன்னா நாங்கள் அப்போவே நிறுத்திட்டோங்க. இப்போ வெள்ளை கலர் கார்டு எவ்வளோ கொடுத்துருக்கீங்க, இப்போ எவ்வளோ கொடுக்க வேண்டியது? வெள்ளை கார்டு இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா 35 கார்டு இருந்ததுங்க. 25 கார்டு பக்கம் கொடுத்தாச்சுங்க, நேற்றே கொடுத்தாச்சுங்க. தேவா, அதாவது ரேஷன் கடைகளை பொறுத்தவரை வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய கார்டுகள் என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. அவற்றில் பெரும்பாலான கார்டுகளில் பணம் கொடுக்கப்பட்டு விட்டதாக ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள். இன்னும் சில கார்டுகளுக்கு மட்டுமே இந்த பணம் கொடுக்க வேண்டியிருக்கக்கூடிய சூழலில் தற்போது நீதிமன்றம் அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது அந்த வெள்ளைக்கலரில் பயன்படுத்தக்கூடிய ரேஷன் கார்டுகளுக்கு பணம் கொடுப்பது நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். குருசாமி, நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்தாக நெல்லையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நிலவரம்? எத்தனை வறுமை கோட்டுக்கு மேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை அட்டைதாரர்களுக்கும் சர்க்கரை அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு? சாமானிய மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? கள விவரங்கள் என்ன சிவமணி? நிச்சயமாக, அதாவது தேவா, திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 8,80,000 ரேஷன் கார்டுகள் இருக்குது. இதற்கு வந்து 3 நாட்களுக்கு முன்னதாக இருந்து வழங்கப்பட்டு வருகிறது 1100 ரேஷன் கடைகள். அதுபோக 400 பகுதி நேர ரேஷன் கடைகள் அப்படின்னு 1400க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இந்த நேற்றைக்கு வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை, அந்த கட்டுப்பாடு உத்தரவை அடுத்து வந்து அந்த நேரத்தில் அந்த மக்கள் வந்து நேற்று மாலை முதல் தொடர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்றைக்கு முன்தினம் 15% அளவில் மொத்தத்தில் 8,80,000 கார்டுகளில் 15% அளவில் வழங்கப்பட்டது. நேற்றைக்கு 40% அதிகமாக வழங்கப்பட்டு விட்டது. இன்றைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து பகுதிகளுக்கு, அதாவது அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் 80% அளவிலான பணங்கள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் இன்று மாலைக்குள்ள கொடுத்து முடிக்கப்படும் அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில கடைகளில் மட்டும் அந்த சீனி கார்டுகளுக்கு, வெள்ளை கார்டுகள் இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து அது வழங்கப்படாத நிலை காலையில் காணப்பட்ட நிலையிலும் ஒரு சில இடங்களில் மட்டும் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டது. ஆனாலும் தொடர்ந்து அனைத்து இடங்களிலும் தற்போது அனைத்து கார்டுகளுக்கும் வழங்கப்பட்ட நிலை தான் காணப்படுகிறது. அதாவது இது இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய வரக்கூடிய மக்கள் அனைவருக்கும் காலையிலிருந்தே அனைத்து தரப்பு மக்கள், வெள்ளக்காடு உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்குமே வழங்கப்பட்டு விட்டதாக தான் கூறப்படுகிறது. திருநெல்வேலி இது குறித்து அதிகாரிகளிடம் கேட்டபோது முறையான அறிவிப்பு தங்களுக்கு வரவில்லை என்றும், அந்த அறிவிப்பு வந்தவுடனே அது குறித்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும், அது வரைக்கும் வரக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் இது போன்ற அந்த கார்டுகளுக்கு வரக்கூடிய பணம் வழங்கப்பட்டு விடும் அப்படிங்கிற தகவல் தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வந்திருக்கீங்கம்மா? உங்களுக்கு இந்த உங்க கார்டு ஏற்கனவே வாங்கிட்டீங்களா? வாங்குறதுக்கு நிற்கிறீங்க? நீங்கள் வாங்குறது கொஞ்சம் வாங்குறதுக்கு ஏதாவது அரசு கட்டுப்பாடு விதிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த 1000 ரூபாய் பணம் கிடைக்கிறதுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த தகவல் தெரியுமா? எதன் அடிப்படையில் தெரியுமா? நிச்சயமாக, அதாவது அது குறித்த தகவல்கள் முழுமையாக ஒரு சிலருக்கு தெரியாத நிலை காணப்படக்கூடிய நிலையில் இந்த இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இன்று மாலைக்குள்ள பெரும்பாலான மக்களுக்கு முழுமையாக வழங்கப்பட்டு விடும் அப்படிங்கிற தகவல்கள் தான் தற்போது இங்கே இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. தேவா, சிவமணி, நீங்க தொடர்ந்து இணைப்பெருங்க. அடுத்ததாக மதுரையில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் மதிவாணனிடம் பேசலாம். மதிவாணன், மதுரையில் இன்னும் தமிழகம் முழுவதுமே நாளைக்கு வரைக்கும் தான் பெரும்பாலான ரேஷன் கடையில் பொருட்கள் விநியோகிக்கப்படும். அப்புறமா தொடர்ச்சியாக விடுமுறை 6 நாட்களுக்கு விடுமுறை வருது. அங்கே மக்கள் எந்த அளவுக்கு ரேஷன் கடையில் நாடி வந்திருக்காங்க? எத்தனை பேருக்கு இது வரைக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பும் பொங்கல் பரிசு தொகையும் வழங்கப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், வரவிருக்கிற பொங்கல் பண்டிகைக்காக தமிழக அரசின் சார்பாக கரும்பு உட்பட்ட பரிசு பொருட்களோடு ரூபாய் 1000 சேர்த்து வழங்கப்படும் என ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் கடந்த 1.5 நாட்களாக தொடர்ந்து தங்கு தடையின்றி 1000 ரூபாய் மற்றும் கரும்பு பொருட்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வந்திருந்தது. ஆனால் நேற்று பிற்பகல் நீதிமன்ற உத்தரவை அடுத்து அந்த 1000 ரூபாய் தரக்கூடியதை உடனடியாக தடுத்து நிறுத்தியுள்ளனர். அதாவது வெள்ளை அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு எந்த விதத்திலும் அந்த 1000 ரூபாய் சென்றடையாது என்ற அறிவிப்பை அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் அந்த வெள்ளை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் 1000 ரூபாய் தருவதை மறுத்துவிட்டு மற்ற பச்சை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தொடர்ந்து 1000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது.
இருப்பினும் கூட மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால், அதாவது வறுமை கோட்டுக்குள் இருப்பவர்கள் கூட வெள்ளை அட்டை இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளை அட்டை வழங்கப்பட்டிருந்த சில நாட்களிலே தேவையான இடங்களுக்கு சென்று நாங்கள் வறுமை கோட்டுக்குள் இருக்கிறோம், எங்களுக்கு உடனடியாக அந்த அட்டையை மாற்றி தர வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கின்றனர். ஆனாலும் இன்னும் மாற்றி தரவில்லை. அதே காரணத்தினாலே நாங்கள் வறுமை கோட்டுக்குள் இருப்பினும் கூட வெள்ளை அட்டை இருக்கிற காரணத்தினால் எங்களுக்கு அந்த 1000 ரூபாய் வந்தடையவில்லை என பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வருகின்றனர். மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருக்கக்கூடிய அனைத்து ரேஷன் கடைகளிலும் காலை அதிகாலை 5 மணியில் இருந்தே, அதாவது இந்த 1000 ரூபாய் வெள்ளை அட்டைக்கு மட்டும்தான் வராது என்ற ஒரு உத்தரவு உள்ளது. இருப்பினும் கூட அனைவரும் அச்சத்தின் உச்சத்திற்கு சென்ற காரணத்தினால் எங்களுக்கும் வந்துவிடாதோ, தரமாட்டார்களோ என்ற அச்சத்தோடு அனைவரும் கூட்டமாக குழுமி இருந்து கொண்டிருக்கின்றனர். இங்கே தற்சமயம் கடையினுடைய விநியோகஸ்தர் இருக்கிறார், அவரிடம் நாம் சில கேள்விகளை முன்வைப்போம். அதாவது இப்ப இங்க என்ன விதமா நீங்க இந்த 1000 ரூபாய் எல்லாத்துக்கும் கொடுக்குறீங்களா, இல்ல வெள்ளை அட்டை இருக்கிறவங்களுக்கு தடுத்து நிப்பாட்டி இருக்கிறீங்களா? உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? இல்லை சார், போர் கரெக்டாக இந்த உத்தரவெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு இருக்கேன் சார். போருக்கு எல்லாமே அனைத்துக்காக சப்ளை ஆகிட்டு இருக்கு சார். அரசு சம்பந்தம் நீதிமன்ற சம்பந்தம் எல்லா சப்ளையும் கரெக்டாக ஓடிட்டு இருக்கு சார். இந்த குறைபாடுலாம் கரெக்டாக சப்ளை ஆகிட்டு இருக்கு சார். தற்சமயம் இங்கே இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் தொடர்ந்து தங்கு தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது 1000 ரூபாய். எந்த விதத்திலும் தடுத்து நிறுத்தப்படவில்லை. ஆனால் வெள்ளை அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தேவப்பிரியன், நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டின் எதிரொலியாக மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் பொதுமக்களின் கூட்டம் அலைமோதுகிறது. தொடர்பான கள விவரங்களை கொடுத்தீங்க மதிவாணன். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.